வணக்கம் மாணவர்களே. தரம் 10 விஞ்ஞான நிகழ்ச்சி ஒன்றில் மீண்டும் உங்களை சந்திப்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தரம் 10 அலகு 11, அதாவது விசைகளின் திருப்புதிறன் என்ற அலகை பற்றி சில விஞ்ஞான தகவல்களையும் சில செயற்பாடுகளையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்காக கலந்து கொள்ளும் நான் இந்து கல்லூரியிலிருந்து வை. வேனிலம். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் பிள்ளைகளே, நீங்கள் விசை திருப்பம் பற்றி கூறுவீர்கள். விசை திருப்பம் என்றால் என்பதை பற்றி விளக்கி கூறுவீர்கள். விசை திருப்பம் எவ்வாறு கணிப்பிடப்படுகின்றது, விசை திருப்பம் எக்காரணிகளில் தங்கியுள்ளது, அத்துடன் விசை திருப்பத்தின் பின்பு அதனுடைய தொடர்ச்சியாக விசை இணை என்றொரு அமைப்பை பற்றியும் அதனுடைய பிரயோகங்கள் பற்றியும் அதனுடைய சில சிறிய இலகுவான கணிப்புகளையும் நாங்கள் இன்று நோக்குவோம். முதலில் விசை திருப்பம் என்பதற்கு முன்பு விசை பற்றி நீங்கள் ஏற்கனவே பல பாடங்களில் கற்றுள்ளீர்கள். இப்போ விசை என்று சொல்லப்படும் பொழுது அது ஒரு காவிக்கணியமாகும். அதற்கு பருமனும் திசையும் உள்ளது. உதாரணமாக நாங்கள் பார்ப்போம். இது ஒரு விட்டராசு. இந்த விட்டராசில் நாங்கள் விசையினுடைய அளவை நியூட்டன் என்ற அலகில் அளக்கலாம். திணிவுக்கும் விசைக்கும் என்ன தொடர்பு உள்ள என்பதை நீங்கள் நியூட்டனின் 2ஆம் விதி, அதாவது அலகு 2இல் கற்றுள்ளீர்கள். அதனால் இந்த தராசிலும் நீங்கள் கிராமில் அளப்பதையும் விசை நியூட்டன், அதாவது இங்கு நாங்கள் அளக்கின்ற விசை புவியீர்ப்பு விசை, அதுவே நிறை எனப்படும். உதாரணத்துக்கு நான் ஒரு சிறிய அமைப்பொன்றை காட்டுகிறேன். இது ஒரு சிறிய ஒரு கிண்ணம். அதை நான் ஒரு விசையை அளக்கும் முறைக்காக நான் இதனை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். இது நான் அந்த திணிவினுடைய அளவை மாற்றி விசையை அளப்பதற்காக சில காயின்ஸ், காசை அதில் போட்டிருக்கிறேன். இப்பொழுது அதை அளக்கும் முறையை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், நான் இதை போட்டவுடன் என்ன நடைபெறுகிறது? புவியீர்ப்பு விசை தொழிற்படுகின்றது. இது கீழ் நோக்கி அசைகின்றது. இப்பொழுது நீங்கள் இதில் எவ்வளவு விசை தொழிற்படுகின்றது என்பதை நீங்கள் அளவிடக்கூடியதாக இருக்கின்றது. இதில் நாங்கள் மேலும் திணிவை போடுவதாயின், அதாவது நான் இலகுவாக கணிப்பிடுவதற்காக சில நாணயங்களை கொண்டு வந்திருக்கிறேன். மேலும் நாங்கள் இதை போடும் பொழுது என்ன நடைபெறுகிறது? இதனுடைய திணிவு அதிகரிக்கும் பொழுது நிறையும் அதிகரிக்கிறது, அதாவது புவியீர்ப்பு விசையும் அதிகரிக்கின்றது. ஆகவே இதிலிருந்து நீங்கள் அறியக்கூடியது யாதெனில், இந்த விசை என்பது இப்பொழுது புவியீர்ப்பு விசை, அதுவே நிறை, அதனுடைய அலகு நியூட்டன். தொடர்ந்து நாங்கள் ஒரு பொருளின் மீது விசையை பிரயோகிப்பதனால் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்த முடியும் என்று முன்பு படித்திருக்கிறீர்கள். ஒரு பொருளை இழுக்கலாம், ஒரு பொருளை தள்ளலாம், அதாவது ஓய்வில் உள்ள பொருளை இயக்கலாம், இயங்கும் பொருளை நிறுத்தலாம். இங்கே நீங்கள் பாருங்கள், ஒரு மாணவன் இன்னொரு சிறுவனை வைத்து விளையாட்டுக்கார் ஒன்றில் விசையை பிரயோகிப்பதனால் அவன் தள்ளி கொண்டு போகிறான். இதில் விசை பிரயோகிக்கப்படும் திசையில் அந்த விளையாட்டுக்கார் இயங்குகின்றது. இதைவிட மாணவர்களே, நாங்கள் பார்க்கலாம், ஒரு பொருளின் மீது விசையை பிரயோகிப்பதனால் அதனை திருப்ப முடியும். எனவே இந்த அலகு 11இல் நாங்கள் அதிகளவு கவனம் செலுத்தப் போவது யாதெனில் இந்த விசை திருப்பம் பற்றி. அதாவது ஒரு விசையின் மூலம் ஒரு பொருளை குறித்த புள்ளியை பற்றி அதனை திருப்ப முடியும். ஒரு விசையின் மூலம் ஒரு பொருளை குறித்த புள்ளியை பற்றி அதனை திருப்ப முடியும். அதற்குரிய மாணவர்களே, கதவு ஒன்றை திருப்புவதற்கான விசையை பிரயோகித்தல் பற்றி இப்பொழுது நாங்கள் நோக்குகின்றோம். இந்த கதவில் பாருங்கள், நாங்கள் விசையை பிரயோகிப்பதற்காக
4 புள்ளிகளை தெரிவு செய்திருக்கின்றோம். அவை அங்கே புள்ளியிடப்பட்டுள்ளன. ஏ, பி, சி, டி என 4 இடங்கள் ஒரே நேர்கோட்டில் வெவ்வேறு தூரங்களில் அவை அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது இதற்கு நாங்கள் எவ்வளவு விசையை பிரயோகிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் நியூட்டன் தராசு ஒன்றை பயன்படுத்துகின்றோம். அதாவது இது ஒரு வித்தராசு. இதில் அளவிடப்பட்டுள்ளவை நியூட்டன் என்ற அலகில் அளவிடப்படக்கூடியவை. இதேவாறு பல்வேறு வகையான அளவுகளில் உங்களுக்கு நியூட்டன் தராசுகள் கிடைக்கும். மாணவர்களே, இந்த தராசிலிருந்து நாங்கள் 5 நியூட்டன் வரைக்கும் தான் அளவிட முடியும். ஆனால் பிள்ளைகளே, இன்னும் ஒரு தராசு இருக்கின்றது. இதுல இந்த தராசை பயன்படுத்தி நாங்கள் 1 நியூட்டன் வரைக்கும் அளவிடக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு பல அளவீடுகளில் எங்களுக்கு தேவையான அளவில் நாங்கள் வித்தராசை பயன்படுத்தி இந்த செயற்பாட்டை நாங்கள் மேற்கொள்ள முடியும். இப்பொழுது பாருங்கள் மாணவர்களே, கதவை திறப்பதற்கு தேவையான விசையை அளத்தலுக்கு எங்களுக்கு பொருத்தமான நியூட்டன் தராசொன்று. ஏனெனில் ஒவ்வொரு கதவுகள் ஒவ்வொரு விதமான விசைகளை பிரயோகிக்க வேண்டி இருக்கும். எனவே அதற்கு பொருத்தமான நியூட்டன் தராசொன்றை நாங்கள் தெரிவு செய்வோம். இப்பொழுது பாருங்கள், இந்த பிணையல் மூலம் 4 புள்ளிகள், அதாவது கதவில் ஏ, பி, சி, டி என 4 புள்ளிகள் விசையை பிரயோகிப்பதற்காக தயார்படுத்தப்பட்டுள்ளது. பிணையல் மூலம் இந்த நிலையுடன் பொருத்தப்பட்டுள்ள கதவு மட்டுமட்டாக சுழல ஆரம்பிக்கும் போது, அதாவது இந்த விசையை பயன்படுத்தி இழுக்கும் போது அது அசைய ஆரம்பிக்கும். அப்பொழுது தொழிற்படும் விசையை நாங்கள் அளவிட வேண்டும். அதாவது ஏயில் முதல் முறையாக, பியில் 2ஆம் முறையாக, சி என்ற புள்ளியில் 3ஆம் முறையாக, டி என்ற புள்ளியில் 4ஆம் முறையாக நாங்கள் 4 முறைகளில் இந்த அளவீட்டை பெறுவோம். ஆனால் ஒரே நேர்கோட்டில் உள்ள வெவ்வேறு தூரங்கள். நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் கதவின் திரும்பல். கதவின் திரும்பல் அதன் பிணையல் வழியை, இங்கே காட்டப்பட்டுள்ளது பிணையல். உங்கள் வீட்டில் இருக்கின்ற கதவில் இருக்கின்ற பிணையலை நீங்கள் அவதானிக்கலாம். அந்த பிணையல் வழியே செல்லும் ஓர் அச்சு பற்றி சுழற்சி நடைபெறுகிறது. எனவே அந்த அச்சு சுழற்சி அச்சு என்று சொல்லப்படும். சுழற்சி அச்சு என்று அவை அழைக்கப்படுகின்றது. சுழற்சி அச்சு இப்பொழுது நாங்கள் அவதானித்தீர்கள். ஒவ்வொரு முறையிலும், அதாவது ஏ, பி, சி ஆகிய தூரங்களில் நாங்கள் அவதானித்தவற்றை இவ்வாறு ஒரு அட்டவணை மூலம் நாங்கள் நிரப்புவதன் மூலம் அதில் உள்ள அளவீடுகள் நாங்கள் அவதானித்தவற்றை இங்கு எழுதலாம். அதாவது தராசில் கொழுவி ஏ பொருத்தப்பட்ட பொழுது அச்சிலிருந்து விசைக்குள்ள செங்குத்து தூரம், செங்குத்து தூரம் நீங்கள் அதை அளப்பதாயின் இவ்வாறான ஒரு மீட்டர் கோல் ஒன்றை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே எவ்வளவு தூரத்தில் அந்த புள்ளி ஏ உள்ளது என்பதை நீங்கள் அங்கு எழுதுவீர்கள். ஏ என்ற இடத்தில் கதவு அசையும் போது வித்தராசின் வாசிப்பு என்ன? தூரம், அதாவது இந்த விசை, நீங்கள் அளந்த விசை ஏ புள்ளிக்குரிய 2ஐயும் நீங்கள் குறிப்பிடுவீர்கள். அதை போன்று நாங்கள் பி, தூரம் எவ்வளவு, விசை எவ்வளவு, அவ்வாறே அந்த துளை சியில் தூரம் எவ்வளவு, செங்குத்து தூரம் எவ்வளவு, கதவு அசைகின்ற பொழுது தராசின் வாசிப்பு, அதாவது எவ்வளவு விசை பிரயோகிக்கப்பட்டது, 2ஐயும் நாங்கள் பெருக்கி பார்ப்பதன் மூலம் நீங்கள் விசை திருப்பத்தை இலகுவில் கணிப்பிட முடியும். ஏன் நாங்கள் இதனை நிரப்பாமல் விட்டிருக்கிறோம் என்றால், அது ஒவ்வொரு கதவுக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும். நாம் அந்த செய்முறை ஒழுங்கை மட்டும் இங்கே விவரித்திருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இந்த தூரம் எவ்வாறு அளக்கப்பட வேண்டும் என்பதை நான் இங்கு ஒரு அடையாளம் இட்டிருக்கிறேன். அதாவது பிணையல் அந்த அச்சு, சுழற்சி அச்சிலிருந்து, பிணைச்சலிலிருந்து அந்த கதவின் நீளத்தை சரியாக அளக்க வேண்டும். நீங்கள் ஏக்குள்ள தூரம் அளப்பதாயின் இந்த பிணையல் அச்சு புள்ளியிலிருந்து, இந்த பிணையல் அச்சு புள்ளியிலிருந்து ஏ புள்ளி வரைக்கும் தூரத்தை அளப்பீர்கள். அப்போது விசை எவ்வளவு என்று பார்ப்பீர்கள். அவ்வாறே பிக்குள்ள தூரம் குறைவாக காணப்படுகிறது. புள்ளி சிக்குள்ள தூரம் இன்னும் தூரம் குறைவாக காணப்படுகிறது.
புள்ளி டிக்குள்ள துவாரம் இன்னும் குறைவாக காணப்படுகிறது. அதாவது கதவின் சுழற்சி அச்சிலிருந்து விசையின் தாக்க கோட்டுக்குள்ள செங்குத்து தூரம் என்று சொல்லுவோம். இது மிகவும் இலகுவானது. அப்பொழுது கதவை திறப்பதற்கு விசை மாறுபடுகின்றது. நீங்கள் இந்த செயற்பாட்டில் இருந்து அவதானித்திருப்பீர்கள். ஏ என்ற புள்ளியில் அதாவது தூரம் அதிகமாக உள்ள பொழுது விசை குறைவாகவும், இந்த தூரம் படிப்படியாக குறையும் பொழுது அதாவது பி ஏயை விட விசை சற்று அதிகமாகவும், பியை விட சி இன்னும் அதிகமாகவும், சியை விட டி இன்னும் அதிக விசை பிரயோகிக்க வேண்டியதை நீங்கள் அவதானிப்பீர்கள். இப்பொழுது விசையின் தாக்க கோட்டு கதவின் சுழற்சி அச்சிலிருந்து உள்ள செங்குத்து தூரம் குறையும் பொழுது கதவை திறக்க தேவையான விசை அதிகரிக்கும் என்பதை நீங்கள் முடிவாக பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, கதவின் சுழற்சி அச்சிலிருந்து அப்பால் செல்லும் பொழுது அதாவது சற்று செங்குத்து தூரம் அதிகரிக்கும் பொழுது கதவை திறப்பது எளிதாகும். ஏன்? குறைவான விசையை பிரயோகிக்கிறோம், எனவே எளிதாகும் என்பது உங்களுக்கு புலப்படும். அடுத்து நாங்கள் பார்ப்போம். ஒரு பொருளின் மீது விசை பிரயோகிக்கப்படும் பொழுது, ஒரு பொருளின் மீது பிரயோகிக்கப்படும் விசை காரணமாக குறித்த அச்சு பற்றி அப்பொருள் சுழல்கின்றது. அவ்வாறு அந்த குறித்த அச்சு பற்றி அப்பொருள் சுழலும் போது அவ்விசை காரணமாக உள்ள விளைவு திரும்பல் விளைவு. அதாவது அந்த பொருள் சுழலுமெனின், அந்த பொருள் சுழலக்கூடியதாக இருந்தால் அவ்விசை காரணமாக உள்ள விளைவு திரும்பல் விளைவு அல்லது விசை திருப்பம். இரண்டும் ஒரே பொருளுடையவை. திரும்பல் விளைவு அல்லது விசை திருப்பம் என நாங்கள் அழைக்கின்றோம். அதாவது விசை திருப்பம் இரண்டு காரணிகள் உள்ளது என்பதை நீங்கள் இப்பொழுது விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். நாங்கள் இரண்டு விடயங்களை பற்றி முதலில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒன்று, இந்த விட்டராசின் மூலம் விசையை அளக்கிறோம், மீட்டர் கோளின் மூலம் தூரத்தை அளக்கிறோம். அத்தூரத்தை நாங்கள் தெளிவாக கூறுவதாயின் விசையின் தாக்க கோட்டுக்கு இடையிலான செங்குத்து தூரம் என அழைப்போம். விசையின் தாக்க கோட்டுக்கு இடையிலான செங்குத்து தூரம் என அழைப்போம். இப்பொழுது பாருங்கள், ஒரு திரும்பலை நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம். அதாவது ஒரு கோல், அதாவது சுழற்சி அச்சு அந்த மஞ்சள் புள்ளியினால் காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த செங்குத்து தூரம் 2 மீட்டராக இருக்கிறது என்று கொள்வோம். இங்கே 10 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகின்றது எனின், நீங்கள் கற்ற சமன்பாட்டை கொண்டு விசை திருப்பத்தை கணிப்பிட முடியும் அல்லவா? எவ்வாறு கணிப்பிடுவோம்? 2 கணியங்களும் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. விசை 10 நியூட்டன், தாக்க கோட்டுக்கு இடையிலான செங்குத்து தூரம் 2 மீட்டர். அதை நாங்கள் இந்த சமன்பாட்டில், இந்த சமன்பாடு நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் பிள்ளைகளே. விசை திருப்பம் சமன் விசை தர விசையின் தாக்க கோட்டுக்கு இடையிலான செங்குத்து தூரம். விசை 10 நியூட்டன், செங்குத்து தூரம் 2 மீட்டர். இரண்டை நீங்கள் நேரடியாக பெருக்கும் போது 10ஐ 2ஆல் பெருக்கும் போது 20 நியூட்டன் மீட்டர். எனவே விசை திருப்பத்தின் அலகு நியூட்டன் மீட்டர். நீங்கள் இவ்வாறு விடை அளிப்பீர்கள். இங்கு நியூட்டன் ஆங்கில கேபிட்டலிலும் மீட்டர் ஆங்கில சிம்பிள் ஸ்மால் லெட்டரிலும் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதை மாறி கொடுப்பது தவறு என்பது உங்களுக்கு தெரியும். அடுத்து நாங்கள் பார்ப்போம். விசை திருப்பத்தில் விசையின் பருமன் செல்வாக்கு செலுத்துகிறது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், விசை ஒரு காரணி, இரண்டாவது தூரம், செங்குத்து தூரம். முதலாவது காரணி விசை எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை பார்ப்பதற்காக உங்கள் பாட புத்தகத்தில் உள்ள செயற்பாடொன்றை நோக்குவோம். இங்கு பாருங்கள், ஒரு திருகாணி பொருத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது நாங்கள் இந்த செயற்பாடொன்றை அதற்காக உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறோம் பிள்ளைகளே. இப்பொழுது பாருங்கள், நாங்கள் அதற்கு தேவையான பொருட்களை முதலில் பார்ப்போம். இங்கு திருகாணி, ஒரு நீளமான சட்டம், 60 சென்டிமீட்டர் உங்களோட பாட புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் 60 சென்டிமீட்டர் என்று தேவையில்லை, உங்களுக்கு வசதியான தூரங்களை எடுத்துக்கொள்ளலாம். இடையிலே நீங்கள் 15, 30, 45, 60 சென்டிமீட்டர் இடைவெளிகளில் துவாரங்கள் இடப்பட்டுள்ளது. ஏனென்றால் நாங்கள் இந்த விசை திருப்பத்தை அளக்கின்ற வித்தராசை பயன்படுத்தி விசையை அளப்பதற்காக
நீங்கள் விரும்பினால் 10, 20, 30, 40 என்றும் போட்டுக்கொள்ளலாம், சென்டிமீட்டர்களில் போட்டுக்கொள்ளலாம். இச்செயற்பாட்டில் நன்றாக கவனியுங்கள், நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை. இந்த செயற்பாட்டு எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்று உங்களுடைய பாடப்புத்தகத்தில் தரப்பட்டுள்ளது. மரக்கீலத்தில் 15 சென்டிமீட்டர் இடைவெளிகளில் 4 துவாரங்கள், 4 துளைகள் இடப்பட்டுள்ளது. ரப்பர் வார்களையும் சுரையுள்ள திருகாணியும் பொருத்தப்பட்டுள்ளது. டியில் உள்ளவாறு வளையத்தில் வித்தராசை பொருத்தி மட்டுமட்டாக திரும்ப செய்யப்பட்டது. சுழற்சி அச்சு திருகாணியின் தண்டு வழியேயான நேர்கோடாகும். மரக்கீலத்தை இறுக்கமாக்கி திருகாணியை அரை சுற்று சுற்றப்படும் பொழுது டியில் விட்டராசை பொருத்தி மட்டுமட்டாக திரும்ப செய்யப்பட்ட விசையை நாங்கள் காண வேண்டும். திருகாணி மேலும் அரை சுற்று சுற்றப்படுகிறது, மட்டுமட்டாக திரும்ப செய்யப்படுகிறது. இது அங்குள்ள செயல்முறையை நான் விரைவாக சொல்லிவிட்டேன். ஏன் தெரியுமா? நாங்கள் இப்பொழுது செய்து பார்க்க போகின்றோம். இதற்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்று பார்ப்போம். இதிலே நீங்கள் குறிப்பிட்டவாறு நான் மீண்டும் அந்த செயற்பாட்டுக்குரிய அமைப்பை மீண்டும் நான் எடுக்கிறேன். இதுதான் நாங்கள் செய்ய போகின்ற செயற்பாடு. நாங்கள் செய்யும் பொழுது நீங்கள் இதனை குறிப்பாக அவதானிக்கும் பொழுது இச்செயற்பாடு எவ்வளவு எளிமையானது, எவ்வளவு இலகுவானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது இச்செயற்பாட்டை செய்வதற்காக பாருங்கள் மாணவர்களை, உங்களுக்காக தயாரித்திருக்கிறோம் ஒரு மரக்கீலம். இந்த மரக்கீலம் அங்கு 60 சென்டிமீட்டர் உங்கள் புத்தகத்தில் காட்டப்பட்டிருந்தாலும் நாங்கள் 1 மீட்டருக்கு அதிகமான அளவு, பாருங்கள், கிட்டத்தட்ட 1 மீட்டர், எஸ், 1 மீட்டர் நீளமான மரக்கீலத்தை பயன்படுத்தி இருக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். நான் ஆரம்ப புள்ளியாக இந்த சுழற்சி தானத்தை வைத்திருக்கிறேன். ஆரம்ப புள்ளியாக இந்த சுழற்சி தானம். நான் இங்கிருந்து அளக்கவில்லை, இங்கு தள்ளியும் அளக்கவில்லை. இங்கே இதுதான் சுழற்சி ஆச்சு. இதிலே தான் அந்த திருப்புதரருக்குரிய விசை தொழிற்பட போகின்றது. எனவே நாங்கள் இதனை அளக்கும் பொழுது இந்த இடத்தில் வைத்து அளக்க வேண்டும். எனவே நாங்கள் எடுக்க வேண்டிய இந்த மரக்கீலை 1 மீட்டரை விட சற்று அதிகமாக இருந்தால் எங்களுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் நான் இங்கு துளையிடவில்லை, துளையிடலாம். அடுத்தது இதை மேசையில் பொருத்துவதற்கு முன் இதிலே ரப்பர் வளையங்களை வச்சு பொருத்த சொல்லியிருந்தார்கள், உங்கள் பாட புத்தகத்தில் உள்ளது. நான் அதற்காக நீங்கள் பாவிக்கின்ற அழி ரப்பரை வச்சு பொருத்தி இருக்கிறேன். மேலும் இங்கே பாருங்கள், கீழும் வச்சு பொருத்தி இருக்கிறேன். இது ஒரு சூரியாணி என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நாங்கள் இருக்கலாம். இதில் பொருத்தி உங்களுக்கு திருப்பி இருக்க தெரியும். இதனை திருப்புவதன் மூலம் உங்களுடைய விசை கூட பிரயோகிக்க வேண்டுமா, குறைய பிரயோகிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் அவதானிக்க முடியும். மாணவர்களே, அமைப்பை நான் மேசையுடன் பொருத்துவதற்காக இவ்வாறு ஜி வடிவத்தில் காணப்படுகின்ற ஜி கிளாம்பர் என்று சொல்லுவார்கள். அது தச்சு வேலை செய்பவர்கள், மர வேலை செய்பவர்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதொன்று இருக்கின்றது. இது பாடசாலை உபகரண ஆய்வுக்கூடங்களில் காணப்படக்கூடிய. நான் இதனை பொருத்துவதை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இதை அசையாமல் பொருத்துவது எங்களுடைய பரிசோதனைக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே, இப்பொழுது நான் அதை இறுக்கமாக பொருத்தி இருக்கிறேன் மேசையுடன். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் விரும்பிய தூரத்தில், இப்பொழுது பாருங்கள், அந்த சுழற்சி தானம் அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் 60 சென்டிமீட்டர் தூரத்தில் அளந்து கொண்டேன். இந்த இவ்விடம் 60 சென்டிமீட்டராக இருக்கின்றது. இந்த புள்ளி கவனம் இந்த சுழற்சி தாளத்திலிருந்து 60 சென்டிமீட்டர் தூரத்தை நான் தெரிவு செய்து அதை காட்டுவதற்காக இந்த இடத்தில் இதை வச்சிருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் இதை திருப்புவதற்கு எவ்வளவு விசை தேவைப்படுகிறது என்பதை பார்ப்போம். இதை திருப்புவதற்கு எங்களுக்கு எவ்வளவு விசை தேவைப்படுகிறது. ஆகவே இதுதான் விசையின் பிரயோக புள்ளியாக அமையப் போகின்றது. இதுவே விசையின் பிரயோக புள்ளி. இப்போ விசையின் பிரயோக புள்ளியில் நான் இதனை மாட்டுகிறேன். இதனை கொழுவி இழுக்கப் போகிறேன். இழுக்கும் பொழுது மட்டுமட்டாக அசைவதற்கு உங்களுக்கு இதை கழட்டி காட்டுகிறேன். அதாவது 4 நியூட்டன். இது மட்டுமட்டாக அசைவதற்கு 4 நியூட்டனில் அசைந்துள்ளது. 4 நியூட்டனில் அசைந்துள்ளது.
இப்பொழுது என்ன செய்கிறோம்? அதை மீண்டும் அதே இடத்தில் பொருத்திவிட்டு இந்த சுரையாணியை நான் இறுக்கப் போகிறேன். உங்கள் பாடப்புத்தகத்தில் அரை சுற்று என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி, அரை சுற்றே சுற்றி பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் முதலில் 4 நியூட்டன் அவதானித்தோம். தூரம் மாற்றவில்லை, அதே 60 சென்டிமீட்டர் தூரத்தில் தான் இப்பொழுது அங்கு அந்த திருகாணி இறுக்கப்பட்ட நிலையில் எவ்வளவு விசை தொழிற்படுகிறது என்பதை நான் இப்பொழுது எடுத்து பார்க்க போகிறேன். அதே 60 சென்டிமீட்டர் தூரத்தில். ஓம். இப்பொழுது இங்கு காட்டியிருக்கிறது 6 நியூட்டன் விசை காட்டியிருக்கிறது. 6 நியூட்டன் விசை காட்டியிருக்கிறது. முதலில் 4 நியூட்டன் விசை. தூரத்தை மாற்றினோமா? இல்லை, 60 சென்டிமீட்டர். என்ன மாற்றம் செய்தோம்? அந்த திருகாணியை ஒரு சுற்று ஒரு முறுக்கு சுற்றினோம். இப்பொழுது என்ன நடைபெற்றது? விசையின் அளவு அதிகரித்தது. இப்பொழுது மாணவர்களே, 3ஆம் முறையும் இதனை நான் எச்சரிக்கின்றேன். இன்னும் ஒரு சுற்று சுற்றிய பின்பு கவனியுங்கள். சுற்றிய பின்பு அதே 60 சென்டிமீட்டர் தூரத்தில், இங்கே பாருங்கள், அதே 60 சென்டிமீட்டர் தூரத்தில் நான் இதனை ஒரு மார்க் வச்சிருக்கிறேன். அதே 60 சென்டிமீட்டர் தூரத்தில் இதனை இழுத்து பார்க்கிறேன். நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதிக அளவு விசை பிரயோகிக்கப்பட வேண்டி இருந்திருக்கும் என்று. ஆம், உண்மையிலே முழுமையாக, அதாவது 10 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்பட்டிருக்கு. முதலில் 4 நியூட்டன், 2வது சந்தர்ப்பத்தில் 6 நியூட்டன், நான் மேலும் இறுக்கிய பின்பு 10 நியூட்டன் விசை பிரயோகித்துள்ளோம். இதுவே உங்கள் பாட புத்தகத்தில் உள்ள செயற்பாடு. அதற்குரிய படம் காட்டப்பட்டுள்ளது. அது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறிவிட்டோம். ஆதலால் நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். நாங்கள் செய்த பரிசோதனையின் முடிவுகளை இவ்வாறு ஒரு அட்டவணையில் குறிப்போம். இப்போ அட்டவணை எவ்வாறு தயாரிக்க வேண்டும்? முதலில் நாங்கள் 2ஆக பிரிக்கிறோம். முதலில் இருக்கிற கோளம் பெரிதாகவும் 2வது சிறிதாகவும் இருக்கிறது. முதலில் சந்தர்ப்பம் விசை. இப்போ தொடக்க சந்தர்ப்பத்தில் நாங்கள் பிரயோகிக்கும் பொழுது இங்கே 4 நியூட்டன் விசை தொழிற்பட்டிருக்கிறது. அதாவது 60 சென்டிமீட்டர் தூரத்தில். திருகாணியை அரை சுற்று சுற்றிய பொழுது, உண்மையில் நான் ஒரு சுற்று சுற்றி இருக்கிறேன், சுற்றிய பொழுது அங்கு பயன்படுத்திய விசை 4ஆக இருந்தது, இப்பொழுது 6ஆக அதிகரித்தது. 3வது முறை அந்த பரிசோதனையை செய்திருக்கிறேன். திருகாணியை ஒரு சுற்று, மேலும் ஒரு சுற்று நான் சுற்றி இருக்கிறேன். அப்பொழுது நீங்கள் அவதானித்தீர்கள் 10 நியூட்டனாக காணப்பட்டது. எனவே இந்த பரிசோதனை ஒரு மிகவும் எளிமையானது. இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், மரக்கீலத்தை படிப்படியாக இருக்கும்போது திரும்பல் விளைவு, அதாவது விசை திருப்பம், அதற்கு தேவையான விஷயங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டது. இதுவே இச்சோதனையின் முடிவாகும். அதாவது மரக்கீலத்தை நாங்கள் படிப்படியாக இருக்கும் பொழுது திரும்பல் விளைவு, விசை திருப்பம், அதற்கு தேவையான விசை அதிகமாக காணப்படுகின்றது. அதாவது விசை திருப்பத்தில் விசை முக்கிய பங்காற்றுகின்றது. விசை திருப்பத்தில் விசையின் பருமன் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை இச்சோதனையிலிருந்து நாங்கள் முடிவாக பெறுகிறோம். அத்துடன் விசையின் பருமன் நியூட்டனில் அளக்கப்பட வேண்டும். விசையின் பருமன் எப்பொழுதும் நியூட்டனில் அளவிடப்படுகின்றது. விசை திருப்பத்தில் அடுத்த சோதனை ஒன்று உங்களுக்கு இருக்கிறது. அடுத்த செயற்பாடு, விசை திருப்பத்தில் சுழல் அச்சிலிருந்து விசையின் தாக்க கோட்டுக்கு இடையிலான செங்குத்து தூரம். முதலில் நாங்கள் சோதித்தது தூரத்தை மாற்றவில்லை, அந்த சுரியை இறுக்கி விசை அதிகம் தேவைப்பட்டதா என்று பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் விசையை மாற்ற மாட்டோம். எதை மாற்ற போகிறோம்? செங்குத்து தூர செல்வாக்கு செலுத்துகிறதா என்று இந்த சோதனை. அதற்காக மீண்டும் அதே பரிசோதனையைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதாவது விசை திருப்பத்தில் விசையின் பருமன் செல்வாக்கு செலுத்துவதை அறிந்ததை போன்று விசைக்கிடையிலான செங்குத்து தூரத்தை அளப்பதற்கு இவ்வாறான அமைப்பை நாங்கள் மீண்டும் பயன்படுத்துகிறோம். செய்முறை ஒரு கால் பார்ப்போம். மரக்கீலத்தில்
15 சென்டிமீட்டர் இடைவெளிகளில் 4 துளையிடப்படுகின்றது. இறப்பர்வார்களும் சுரையுள்ள திருகாணியும் பொருத்தப்படுகின்றது. ஏன் நான் விரைவாக சொல்கிறேன், இப்பொழுது செய்து பார்ப்போம். ஏயில் உள்ள துளை கண்மையாக வித்தராசு பொருத்தப்பட்டு மட்டுமட்டாக திரும்ப செய்யப்படுகிறது. திருகாணி மேலும் கால் சுற்று சுற்றப்படுகிறது. மட்டுமட்டாக திரும்பும் பொழுது விசை அளவிடப்படுகின்றது. வித்தராசின் வாசிப்பு F1 நாங்கள் மாறிலியாக வைத்து மரப்பட்டியை இயங்கச் செய்வோம். அதன்பின் ஓவிலிருந்து ஓ என்ப சுழற்சி தானத்தில் உள்ள தூரத்தை அவதானிப்போம். திருகாணியை மேலும் சுற்றிய பின்பு வித்தராசின் வாசிப்பை மாறிலியாக வைத்திருப்போம். வித்தராசின் வாசிப்பு மாறிலி என்றால் விசையின் பெருமன் மாறாமல் வைத்துக்கொண்டு நாங்கள் மீண்டும் இந்த சோதனையை மீண்டும் செய்வோம். அவதானம் என்ன என்று பார்ப்போம். இப்பொழுது இதனை செய்து பார்ப்போம். நன்று மாணவர்களே, அதாவது விசை திருப்பத்தில் விசையின் செங்குத்து தூரம் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை பற்றி நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனை செயல்முறையாக பார்க்க விளைகின்றோம். அதற்காக நாங்கள் மாணவர்களே முதலில் பயன்படுத்திய அதே அமைப்பை நாங்கள் மீண்டும் பயன்படுத்துகிறோம். நான் திருப்பி ஜி கிளேம் பொருத்துவது காட்டவில்லை, ஏனென்றால் முதலே காட்டிவிட்டேன். இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் என்றால் விசையை மாற்றாமல் பார்க்க வேண்டும். விசையை மாற்றாமல் பார்ப்பதாய் நாங்கள் ஆரம்ப நிலையில் எவ்வளவு விசை இருக்கிறதோ அதே விசைதான் தொடர்ந்தும் பேணப்பட போகிறது. விளங்குகிறதா? ஆரம்ப நிலையில் என்ன விசையை நாங்கள் ஆரம்ப நிலைக்கு வைத்திருக்கிறோமோ நாங்கள் ஒவ்வொரு தூரங்களில் அளக்கும் பொழுதும் அதே விசைதான் இருக்க போகிறது. ஆனால் இந்த திருகாணியை இறுக்குவதன் மூலம் நாங்கள் தூரத்தை மாற்றி தூரம் அதில் செல்வாக்கு செலுத்துகிறதான்னு பார்க்க போகிறோம். இந்த திருகாணியை இறுக்கி தூரத்தை மாற்றுவதன் மூலம் விசை மாற்றக்கூடாது. ஆரம்ப நிலையில் உள்ளதையே தொடர்ந்து நாங்கள் பேணப் போகிறோம். இப்பொழுது இதை செய்து பார்ப்போம். இப்பொழுது பாருங்கள், நான் முதல் செய்த பரிசோதனையை ஆரம்ப நிலைக்கு கொண்டு வரேன். என்னென்ன நாங்கள் அப்பொழுது 2 சுற்றி சுற்றி விட்டோம் அல்லவா? அதனால் அதனை மீண்டும் 2 சுற்றி சுற்றி நான் அதனை லூஸ் ஆக்குகிறேன். 1 சுற்று 2 சுற்றி சுற்றி விட்டேன். இப்பொழுது ஆரம்ப நிலைக்கு வந்து விட்டோம். இப்பொழுது இந்த செங்குத்து தூரம் இந்த விசை திருப்பத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை அளவிடுவதற்காக நாங்கள் மாறா தூரத்தை பயன்படுத்தினோம். இப்பொழுது தூரத்தை மாற்றுவோம், விசையை மாற்ற மாட்டோம். எனவே ஆரம்ப அசைவுக்கு ஆரம்ப நிலைக்கு எவ்வளவு விசை தேவை என்பதை முதலில் தீர்மானிப்போம். அதற்காக நான் இந்த நீளத்தை அளப்பதற்காக இந்த புள்ளி, இந்த திரும்பல் புள்ளியிலிருந்து நான் மீட்டர் கோலை இங்கே வைக்கிறேன். மீட்டர் கோலை இங்கே வைத்து உங்களுக்கு அளவிடக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது என்ன செய்ய போகிறேன் என்றால் 60 சென்டிமீட்டர் தூரத்தில் எவ்வளவு விசை தொழிற்படப் போகின்றது என்பதை நான் அவதானிக்கப் போகிறேன். அப்போ 60 சென்டிமீட்டர் தூரத்தில் பாருங்கள், இது அசைகிறது, இன்னும் அசைய ஆரம்பிக்கவில்லை. மட்டுமட்டாக அசையும் பொழுது எவ்வளவு வாசிப்பு என்பதை நாங்கள் அவதானிப்போம். இப்பொழுது திரும்பல் நடைபெற்று விட்டது. இப்பொழுது நாங்கள் அவதானிக்கிறோம் இதில் உள்ள விசை 4 நியூட்டன். நாங்கள் முதலில் பார்த்தது போன்றே, ஆமாம், ஆரம்ப நிலை 4 நியூட்டன். முதல் பரிசோதனையில ஆரம்ப நிலை 4 நியூட்டன். இனி நாங்கள் செய்கிற பரிசோதனை எல்லாம் 4 நியூட்டன் தான் இருக்க வேண்டும். ஆனால் தூரத்தை மாற்றப் போகிறோம். சரியா? இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் 60 சென்டிமீட்டரில் வைத்து, இதுதான் ஆரம்ப புள்ளி எங்களுக்கு. இந்த புள்ளியில் திருப்புவதற்கு எங்களுக்கு 4 நியூட்டன் விசை தேவைப்பட்டிருக்கு. இப்பொழுது தூரத்தை நான் குறைக்கிறேன். ஓகே, இப்பொழுது தூரத்தை குறைத்து 40 சென்டிமீட்டருக்கு வருகிறேன். இல்லை, 40 சென்டிமீட்டர் நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் இதனை இருக்க வேண்டும். இந்த 60 சென்டிமீட்டருக்கு இதை வைக்கிற ஒரு மார்க், ஒரு புள்ளி. இப்பொழுது இதனை இறுக்கிய பின் ஒவ்வொரு தூரத்துக்கு போவோம். சரி, இப்பொழுது எந்த தூரத்தில் இருந்தால், ஒரு சுற்றி விட்டேன், எந்த தூரத்தில் இருந்தால் இந்த 4 சென்டிமீட்டர் 4 நியூட்டன் விசை தொழிற்படுகிறது என்பதை பார்ப்போம். இப்பொழுது அதிக விசை தேவைப்படுகிறது. எனவே நான் நீளத்தை மாற்றுகிறேன். எங்களுக்கு 4 நியூட்டன் விசை தொழிற்படும் தூரம் தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த திருகாணியை இறுக்கிய பின்பு இப்பொழுதும் சற்று அதிக விசை தேவைப்படுகிறது. எங்களுக்கு 4 நியூட்டன் விசை தொழிற்பட வேண்டும். இது இறுக்கிய பின்பு மீண்டும் அவதானிக்கிறேன். இதில் மட்டுமட்டாக அசைய ஆரம்பிக்கின்றது பிள்ளைகளை பாருங்கள். அதாவது இது 50, கிட்டத்தட்ட 51 சென்டிமீட்டர். ஏனென்றால் இந்த தூரம் மாறுபடும்.
நாங்கள் இதனை திட்டமாக குறிப்பிட முடியாது. இந்த தூரத்தில் தான் 4 நியூட்டன் விசை தொழிற்படும் என்று நாங்கள் திட்டமாக கூற முடியாது. இதை நான் இறுக்கிய பின்பு, இதை திருகாணியினுடைய இறுக்கத்தை அதிகரித்த பின்பு இப்பொழுது நான் இழுக்கிறேன். எனக்கு 4 சென்டிமீட்டர் தூரத்தில் திரும்பல் ஏற்பட வேண்டும், 4 நியூட்டன் விசை தொழிற்பட வேண்டும். இல்லை, அப்போ நான் தூரத்தை இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன். இப்பொழுது பாருங்கள், 4 நியூட்டன் விசை 50 சென்டிமீட்டர் தூரத்தில் தொழிற்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? 10 சென்டிமீட்டர் தூரம் குறைவாக இருக்கின்றது. 10 சென்டிமீட்டர் குறைவாக இருக்கிறது. காரணம், இங்கு நான் இந்த ரப்பர் பட்டியை முதல் இருந்த நிலையை விட ஒரு சுற்று சுற்றி மேலும் இறக்கிவிட்டேன். இங்கே பாருங்கள், 4 நியூட்டன் விசை தான் காட்டுகிறது. இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், அப்போ முதலாவது அவதானம் 60 சென்டிமீட்டரில் 4 நியூட்டன், ஒரு சுற்று சுற்றிய பின்பு 50 சென்டிமீட்டர் தூரத்தில் 4 நியூட்டன் விசை. இப்பொழுது மேலும் ஒரு சுற்று இருக்கப் போகிறேன். இப்பொழுது நான் மேலும் ஒரு சுற்று இருக்கப் போகிறேன். பாருங்கள், ஒரு சுற்று இறக்கிவிட்டேன். இப்பொழுது 4 நியூட்டன் விசை. ஆனால் தூரம் மாறப்போகிறது, நிச்சயமாக குறையும். 40 வச்சு இழுத்து பார்க்குறேன். அதுக்கு எவ்வளோ விசை தேவையண்டு? இல்லை, 2லேயே திரும்பிடுச்சு. அப்போ இன்னும் குறைக்க வேண்டும். 45 திருப்பி இழுத்து பார்க்குறேன். பாருங்க, 45 திரும்ப ஆரம்பிக்கிறது. 4 நியூட்டன் விசை. யா 4 நியூட்டன் விசை 45 சென்டிமீட்டரில் அசைந்திருக்கிறது. ஆகவே இந்த செயற்பாட்டிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்வது யாதெனில், தொடக்க சந்தர்ப்பத்தில் உங்கள் பாடப்புத்தகத்தில் 1.5 நியூட்டன் என்று இருக்கிறது. ஆனால் எங்களுடைய செயன்முறைப்படி 4 நியூட்டன் என்று இருக்கிறது. அதற்குரிய தூரம் 60 இருந்தது. மீண்டும் நாங்கள் திருகாணி சுற்றிய பின்பு அதே 4 நியூட்டன் விசைக்கு எங்களுக்கு 50 சென்டிமீட்டராக குறைந்தது. மேலும் இறுக்கிய பின்பு அது 45 சென்டிமீட்டராக குறைந்தது, 4 நியூட்டன் விசையை காட்டுவதற்காக. ஆகவே இதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், விசை திருப்பம் சுழலச்சிலிருந்து விசையின் தாக்கக்கோட்டுக்கிடையிலான செங்குத்து தூரத்தில் தங்கியுள்ளது. இரண்டாவது பரிசோதனையில் நீங்கள் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், விசையின் திருப்பமானது சுழலச்சு என்பது அந்த திருகாணி உள்ள இடம். நாங்கள் அளவிடப்படுவதும் அந்த திருகாணி உள்ள இடத்திலிருந்து விசையின் தாக்கக்கோட்டுக்கிடையிலான செங்குத்து தூரத்தில் தங்கியுள்ளது என்பது எங்களுக்கு இப்பொழுது நிரூபணமாகிவிட்டது. சில கணிப்புகளுக்கு போகும். இந்த விஷயம் விளங்கினபடியால் நாங்கள் கணிப்புக்கு போகும். 1 மீட்டர் நீளமுள்ள சீரான கோல். இப்போ இது 1 மீட்டர் நீளமுள்ள சீரான ஒரு கோல். அதன் நடுவில் தொங்கவிடப்பட்டு சமநிலைப்படுத்தப்படுகிறது. அதாவது 50 சென்டிமீட்டரில் வச்சு ஒரு பொருள் சமநிலைப்படுத்தப்படுகிறது. அந்த பியில் 4 நியூட்டன் விசை தொங்கவிடப்படும். அப்போ இதில் சமநிலைப்படுத்தி இருந்தால் இந்த இடத்துல ஒரு விசை ஒன்றை நாங்கள் தொங்க விடுகிறோம். 4 நியூட்டன் விசை தொடர்பாக வலஞ்சுழி விசை திருப்பம் என்ன? இதுதான் கேள்வி. 1 மீட்டர் நீளமான சீரான கோல், அதன் நடுவில் சமநிலைப்படுத்தப்படுகின்றது. அந்த பியில் 4 நியூட்டன், நீங்கள் இது ஏ அல்லது இது பி என்றால் இங்கு 4 நியூட்டன் விசை தொங்க விடப்பட்டால், இப்போ உதாரணமாக இது 4 நியூட்டன் வைப்பமே, இதை நான் 4 நியூட்டன் வச்சால் இது திருப்பு திறன் எவ்வளவு என்ன? அதுதான் இது. இப்போ சமநிலையில் இருக்குது, கட்டி தொங்க விடப்பட்டு. இப்போ அது திருப்பும் பொழுது விசை திருப்பம் என்ன? அப்போ உங்களுக்கு என்ன தேவை? நிறை 4 நியூட்டன். இது தாக்கப்புள்ளி, சுழற்சி அச்சு, தூரம் 50 சென்டிமீட்டர் தொங்கவிட நடுவில் தொங்கவிடப்பட்டபடியால் 50 சென்டிமீட்டர் இங்கிருந்து இங்கு வர வேண்டும். அது எவ்வாறு கணிப்பதென்று இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள். இது வலஞ்சுழி விசை திருப்பம் என்று சொல்லப்படும். வலஞ்சுழி என்பது உங்கள் மணிக்கூட்டினுடைய அந்த நிமிடமுள் சுற்றும் திசை. வலஞ்சுழி விசை திருப்பம். விசை தர செங்குத்து தூரம். ஆகவே இந்த கணிப்பில் இது ஒரு இலகுவான கணிப்பு. வலஞ்சுழி விசை திருப்பம் சமன் விசை எவ்வளவு? 4 நியூட்டன். செங்குத்து தூரம் 0.5 மீட்டர். அது வினாவில் தரப்படவில்லை, அது நீங்கள்தான் உய்த்தறிந்திருக்க வேண்டும். ஏன்? 1 மீட்டர் நீளமான கோல் அதன் நடுவில் சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது.
இப்பொழுது விசை திருப்பம், வலஞ்சொலி விசை திருப்பம் 4 நியூட்டன் தர 0.5 மீட்டர் பெருக்கப்படும் பொழுது 2 நியூட்டன் மீட்டர். வலஞ்சொலி விசை திருப்பம் 2 நியூட்டன் மீட்டர். இவ்வாறு இன்னொரு பிரச்சனையை பார்ப்போம். சமநிலை புள்ளியிலிருந்து 0.4 மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி வி, அதில் எந்த நிறையை தொங்க விட்டால் மீண்டும் சமநிலையில் இருக்கு. இப்போ கவனித்திருப்பீர்கள், இந்த மீட்டர் கோளில் சமநிலை புள்ளி இங்கு 4 நியூட்டன் 50 சென்டிமீட்டர் தூரத்தில் தொங்க விடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது என்ன கேட்கிறார்கள், இங்கே 0.4 40 சென்டிமீட்டர், இந்த நிறையில் நீங்கள் எங்கே என்ன நிறைய தொங்க விட்டால் அது மீண்டும் சமநிலைக்கு வரும். அதை எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம். அதை நான் படமாக காட்டியிருக்கிறேன். இந்த படத்தில் உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. சரியாக 50 சென்டிமீட்டர் தூரத்தில் மையப்புள்ளி இருக்கின்றது. 0.5 தூரத்தில் 4 நியூட்டன் விசை தொங்கவிடப்பட்டுள்ளது. இங்கு 0.4 மீட்டர், 0.4 மீட்டர் என்றால் 40 சென்டிமீட்டர் தூரத்தில் என்ன நிறையை நீங்கள் தொங்கவிட்டால் அது மீண்டும் சமநிலைக்கு அடையும். அதற்கு நாங்கள் வலஞ்சொலி விசை திருப்பம் சமன் இடஞ்சொலி விசை திருப்பம் என்று பார்ப்போம். அப்போ இடஞ்சொலி விசை திருப்பம் என்பது இங்கு இருக்கிறது. 0.4 தர W, அது இடஞ்சொலி விசை திருப்பம். 0.5 தர 4 நியூட்டன் வலஞ்சொலி இடைத்திருப்பம். ஆகவே விசை தர செங்குத்து தூரம் சமன் விசை தர செங்குத்து தூரம். இந்த W விசை எங்களுக்கு தெரியாது, அதனால் நாங்கள் அதை W என்று குறிக்கிறோம். இந்த செங்குத்து தூரத்தை 0.4 மீட்டர் என்று குறிக்கிறோம். அது சமன் வலஞ்சொலி இடைத்திருப்பம் 4 நியூட்டன் விசை தர 0.5 மீட்டர். ஆகவே W-வை நீங்கள் எழுவாய் மாற்றம் செய்து நீங்கள் இவ்வாறு இந்த கணக்கை மாற்றி செய்யும் பொழுது 4 நியூட்டன் தர 0.5 மீட்டரின் கீழ் 0.4 மீட்டர், அது சமன் 5 நியூட்டன் விசை. அதாவது இந்த W என்பது 5 நியூட்டனாக இருக்கும் பொழுது இந்த இடஞ்சொலி விசை திருப்பம் சமநிலைப்படுத்தப்படுகின்றது. அதாவது 50 சென்டிமீட்டர் தூரத்தில், அதாவது 0.5 மீட்டர் தூரத்தில் 4 நியூட்டன் விசை, 0.4 மீட்டர் தூரத்தில் 5 நியூட்டன் விசையினால் சமநிலைப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு அதே மாதிரி மேலும் ஒரு பயிற்சி, சமநிலை புள்ளியிலிருந்து 0.8 மீட்டர், இது வேறொரு மீட்டர் கோல் வைப்போம். 0.8 மீட்டர் என்றால் 80 சென்டிமீட்டர் தூரம் உள்ள படத்தில் காட்டியிருக்கிறோம். இது சுழற்சி புள்ளி, இடஞ்சொலி விசை திருப்பம். இடஞ்சொலி விசை திருப்பத்தில் இங்கே பாருங்க 0.8 மீட்டர், அதில் W என்ற நிறை எங்களுக்கு எவ்வளவு விசை என்று தெரியாது. ஆனால் வலஞ்சொலி இடத்திருப்பம் எங்களுக்கு தெரியும். அதாவது செங்குத்து தூரம் 0.5 மீட்டராகவும் நிறை 80 மீட்டராகவும் இருக்கும் பொழுது இடஞ்சொலி விசை திருப்பம் சமன் வலஞ்சொலி விசை திருப்பமாக இருக்கும் போதே சமநிலையில் இருக்கும். எனவே W தர 0.8, W தர 0.8 மீட்டர் சமன் 80 நியூட்டன் தர 0.5 மீட்டராக நாங்கள் இக்கணிப்பை செய்ய முடியும். இப்பொழுது இந்த கணக்கு செய்து காட்டப்பட்டுள்ளது. W தர 0.8 மீட்டர் சமன் 80 நியூட்டன் தர 0.5 மீட்டர். அதனை நாங்கள் இவ்வாறு சுருக்கி 50 நியூட்டன் விசை என்று கணித்து பெற்றுள்ளோம். W 50 நியூட்டனாக இருக்கும் பொழுது 0.5 மீட்டரில் உள்ள 80 நியூட்டன் விசை இடஞ்சுழியாக சமநிலைப்படுத்தப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் விசை திருப்பம் அன்றாட வாழ்வில் நிறைய சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு கை கொடுக்கின்றது. ஒரு சுரையாணியை சுழற்றுவதற்கு சாவியை பயன்படுத்துகின்றோம். சுரையாணி ஒன்றை சுழற்றுவதற்கு இந்த சாவியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதனை நாங்கள் அசைப்பதன் மூலம் விசை திருப்பத்தை ஏற்படுத்தி சுரையாணியை கலட்டுகிறோம். விசை திருப்பம் அன்றாடம் பயன்படுத்தப்படும் இன்னொரு சந்தர்ப்பம் துவிசக்கர வண்டி. நாங்கள் அன்றாடம் ஓடுகிற துவிச்சக்கர வண்டியில் மிதிவலையில் நாங்கள் விசை திருப்பம், அதாவது இந்த அச்சு சுழற்சி அச்சிலிருந்து ஒரு தண்டு இருக்கின்றது. அந்த குறித்த தூரத்தில் நாங்கள் விசையை பிரயோகிக்கப்படும் பொழுது அதே போன்று வலப்பக்கவும் அதே போன்று விசையை பிரயோகிக்கும் பொழுது நாங்கள் விசை திருப்பத்தை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகின்றோம். ஒற்றைச்சில்லு வண்டி, கை வண்டி என்று சொல்லுவோம். அதில் விசையை பயன்படுத்துவதனால் ஒரு பொருளை நாங்கள் தள்ளிக்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது, அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. விசை இணை,
அதாவது இந்த விசை திருப்பத்தில் இன்னொரு பகுதி விசை இணை. அதாவது ஒரு குறித்த பொருள் குறித்த அச்சு பற்றி சுழல்வதற்கு ஒரு எளிதான முறை, அதுவே விசை இணை என்று சொல்லப்படும். விசை இணை என்று சொல்லப்படும். இப்போ அதற்குரிய அமைப்பை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதாவது O என்பது சுழற்சி புள்ளியாகவும், பி ஏ என்பன அங்கு ஏ ஒரு பக்கத்தில் ஒரு வித்தராசினாலும், இங்கு பி என்பது வித்தராசினாலும் அசைக்கின்ற திசைகளை பாருங்கள். அந்த அசைப்பதனால் நாங்கள் விசை இணையை பயன்படுத்துகின்றோம். இந்த ரெண்டு விசைகளும் சமமானவையும் சமாந்தரமானவையாகுமாக காணப்படுகின்றது. இங்கும் விசை தர செங்குத்து தூரம் இந்த சுழற்சி புள்ளியே இங்கேயும் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது விசைகளின் இணை என்று சொல்லப்படுவது, இணை என்பது ஒரு குறித்த பொருள் அல்லது ஒரு குறித்த திசையில் திரும்புவதற்கு அல்லது சுழல்வதற்காக அப்பொருள் மீது எதிரெதிர் திசைகளில் பிரயோகிக்கப்படுகின்ற சமனும் சமாந்தரவுமான இரு விசைகள். சமனும் சமாந்தரவுமான இரு விசைகள். இங்கு விளையுள் விசை பூஜ்ஜியமாக காணப்படும். விசைகளில் ஓர் இணையை குறித்தோர் பொருள் மீது பிரயோகிக்கும் பொழுது விசைச்சோடி ஒன்றுக்கொன்று எதிர் திசைகளில் பிரயோகிக்கப்படுவதனால் அந்த விளையுள் விசை பூஜ்ஜியமாக காணப்படுகின்றது. உதாரணமாக இந்த மீட்டர் கோலை வைத்து நாங்கள் விளங்கப்படுத்துவோமாயின், இங்கு 50 சென்டிமீட்டர் தூரத்தில் நாங்கள் இவ்வாறு பயன்படுத்தும் பொழுது இங்கு ஒரு விசையை இந்த பக்கம் இழுக்கும் பொழுது, அதே சமயம் இன்னொரு விசை இங்கிருந்து சமனும் சமாந்தரமாக, அதனால் இது சுழலும். இது நாங்கள் பொருத்தலாம், நடுவில் பொருத்தி இருந்தால் அவை இந்த பக்கம் இழுக்கும் பொழுது அந்த பக்கத்தில் பொருத்தப்படுகின்ற விசையை நாங்கள் இந்த இன்னொரு வித்தராசை பயன்படுத்தி அளக்கக்கூடியதாக இருக்கும். இதுவே விசை இணை என்று சொல்லப்படும். இது சுழற்சி புள்ளியாகும். விசை சுழற்சி புள்ளியாகும். இதிலே நாங்கள் சில கணிப்புகளை இலகுவாக செய்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கணிப்புக்காக நாங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். O என்பது சுழற்சி புள்ளி. அங்கிருக்கின்ற தூரம் 10 சென்டிமீட்டர் தூரத்தில் 6 நியூட்டன் விசை தொழிற்படுகிறது. 6 நியூட்டன் விசை தொழிற்படுகிறது. அதே சமயம் 10 சென்டிமீட்டர் தூரத்தில் இன்னொரு 6 நியூட்டன் விசை தொழிற்படுகிறது. இப்பொழுது விசை இணையை எவ்வாறு கணிப்பது? ஆகவே நீங்கள் பெற்றுக்கொண்ட அறிவை, விசை திருப்பத்தில் பெற்றுக்கொண்ட அறிவை இங்கே நாங்கள் பிரயோகிப்போம். இங்கு 10 சென்டிமீட்டர் என்று தரப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், 10 சென்டிமீட்டர் என்பது 10/100 மீட்டர், தசம் 1 மீட்டர், தசம் 1 மீட்டர், தசம் 1 மீட்டர். ஆகவே நாங்கள் இந்த கணிப்புகள் நியூட்டன் மீட்டரில் செய்ய வேண்டும் என்பதனால் சென்டிமீட்டரை நாங்கள் மீட்டராக மாற்றுவோம். சரி, இப்பொழுது விசை இணையினுடைய பிரயோகம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். சுழற்சி புள்ளியிலிருந்து 10 சென்டிமீட்டர் தூரத்தில் நாங்கள் 6 நியூட்டன் விசையையும், அதே சமயம் அடுத்த இணையாக இன்னொரு 6 நியூட்டன் விசையையும் பிரயோகிக்கும் பொழுது விசை இணையை எவ்வாறு நாங்கள் கணித்து பெறுவது? ஏயில் விசை திருப்பத்தை பாருங்கள். 6 நியூட்டன் விசை, செங்குத்து தூரம் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். அதை நாங்கள் மீட்டராக்க வேண்டும். ஆகவே 10/100. எனவே 6 தர 10/100 மீட்டர். அவ்வாறு பியில் விசை திருப்பம். பியில் விசை திருப்பம் என்றால் மீண்டும் அந்த படத்தை பாருங்கள். இங்கு இருக்கிறது பி. பேயில் விசை திருப்பம் பற்றி சொல்லிவிட்டோம். 10/100 மீட்டர் என்று போட வேண்டும். அங்கு 6 நியூட்டன் விசை. அதை போன்று இந்த பக்கமும் 10/100 மீட்டர், சென்டிமீட்டர் மீட்டராக்கி 6ஆல் பெருக்குவோம். ஆகவே விசை பியில் விசை திருப்பவும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏயில் விசை திருப்பம் உங்களுக்கு தசம் 6 நியூட்டன் மீட்டர் என்று கிடைக்கும். அவ்வாறே பியில் விசை திருப்பவும் 6 நியூட்டன் மீட்டர் என்று கிடைக்கும். 2 விசை திருப்பங்களை நீங்கள் கூட்ட வேண்டும். விசை இணையானது 0.6 நியூட்டன் மீட்டர் பிளஸ் சக 0.6 நியூட்டன் மீட்டரை கூட்டும் பொழுது உங்களுக்கு 1.2 நியூட்டன் மீட்டர் வலஞ்சுழியாக அமையும். அந்த படத்தை பாருங்கள், வலஞ்சுழியாக இருக்கிறதா என்று. ஆம், எனவே இது வலஞ்சுழியாக அமைகின்றது. இப்பொழுது நாங்கள் விசை இணையை கணிப்பிடுவது பற்றி பார்த்துள்ளோம். விசை இணையில் எவ்வாறு கணிப்பிடுதல் என்று பார்ப்போம். விசை இணை அன்றாட வாழ்வில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பிரயோகிக்கப்படுகிறது. உதாரணமாக நீர்ப்பிடி இருக்கிறது, எல்லாரும் தண்ணீர் திறந்த அனுபவம் இருக்கு. அப்பொழுது நீங்கள் இந்த விசைகளை எவ்வாறு இதில் குறிப்பீர்கள்? எவ்வாறு விசை இணையை இங்கு குறிப்பீர்கள்? அதாவது நீர்
திருகு பிடியை திறக்கும் போது மூடும் பொழுதும் திருகு பிடியின் தலை மீது விசையினை தாக்குகிறதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது பார்ப்போம் எவ்வாறு அந்த விசைகள் தொழிற்படுகின்றது என்று. நடுவிலே உள்ளது சுழற்சி புள்ளி. 2 இடங்களில் விசை சமனும் எதிருமாக தொழிற்படுகிறது, சமனாக இருக்கிறது, சமாந்தரம் சமனும் சமாந்தரவுமாக இருக்கின்றது. அந்த டி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சுழற்சி புள்ளியிலிருந்து விசை தொழிற்படும் புள்ளிக்கு இடையில் உள்ள தூரம். அதேபோல் இங்கு காணப்படுகின்ற எஃப்பும் சுழற்சி புள்ளியிலிருந்து இந்த விசை தொழிற்படும் புள்ளிக்கு இடையில் உள்ள தூரம். எனவே இவ்வாறு நாங்கள் நீர் திருகு பிடியை திறக்கும் போது அல்லது மூடும் போது விசை எவ்வாறு தொழிற்படுகிறது என்பதை குறித்து காட்டுகிறோம். அப்போ இங்கு குறிக்கும் பொழுது சுழற்சி புள்ளி, தூரங்கள், விசையினுடைய திசைகளை காட்டுவீர்கள். திருகாணி செலுத்தினால் திருகாணியை கழட்டுதல். இப்பொழுது நாங்கள் முதல் செய்த பரிசோதனைகள் இவற்றை தாராளமாக பயன்படுத்தி இருந்தோம். அதிலும் அங்கு விசை இணை தொழிற்படுகின்றது. திருகாணி செலுத்தினால் திருகாணியை கழட்டும் போது அல்லது பூட்டும் பொழுதும் விசை இணை தொழிற்படுகின்றது. திருகாணி செலுத்தினால் திருகாணி செலுத்தப்படும் பொழுது அந்த விசை இணை பிரயோகிக்கப்படுவதை நீங்கள் கணிப்பு மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல் வாகனம் செலுத்துவதும் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அன்றாட வாழ்வில் நாங்கள் பொதுவாக காணக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதுதான் விசை இணை என்று தெரியாமல் இருந்தால் நாங்கள் இப்போது தெரிந்து கொள்வோம். வாகன செலுத்து சக்கரம் இருக்கிறது, அதனை திருப்புவதற்கும் சுழற்சி தானம் ஒன்று நடுவில் இருக்கிறது. அந்த சுழற்சி சக்கரம் வட்ட வடிவில் இருக்கின்றது. ஒரு விசை ஒரு திசையில் வரும் பொழுது அதற்கு சமாந்தரமாக இன்னொரு விசை அங்கே கொடுப்பார்கள், அல்ல திருப்பும் பொழுது இப்படி திருப்புவார்கள். ஆகவே வாகன செலுத்து சக்கரத்திலும் விசை இணை தொழிற்படுகின்றது. அதாவது ஒரு விசையை பிரயோகித்து வாகனத்தின் செலுத்து சக்கரத்தை திருப்புவதிலும் பார்க்க இரு பக்கங்களின் சமநிலையை சம விசைகளை எதிர் திசைகளில் பிரயோகிப்பதனால் எளிதாக திருப்பலாம். விசை திருப்பத்தில் இவ்வாறான ஒரு கணிப்பை நாங்கள் பயிற்சி செய்து பழகுவது எங்கள் பரீட்சைக்கு உதவும் என்று நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் பிள்ளைகளே, நடுவிலே ஓ என்பது சுழற்சி புள்ளி, சுழற்சி மையம் என்றும் தெரியும். இந்த வலஞ்சுழி விசை திருப்பத்தில் பாருங்கள் 2 விசைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த சுழற்சி புள்ளியிலிருந்து 10 சென்டிமீட்டர் தூரத்தில் 20 நியூட்டன் விசை. அவ்வாறே சுழற்சி தானத்திலிருந்து சி என்ற புள்ளியில் 30 நியூட்டன் விசை. 30 நியூட்டன் விசை. இங்கு நீங்கள் கணிப்பு செய்யும் பொழுது கவனிக்க வேண்டியது யாதெனில், இந்த சுழற்சி புள்ளி ஓவுக்கும் பிக்கும் இடையில் 10 சென்டிமீட்டர் வழங்கப்பட்டுள்ளது. ஓவுக்கும் சிக்கும் இடையில் தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இங்கே பிசி 10 சென்டிமீட்டர் தரப்பட்டுள்ளது. நீங்கள் விசை திருப்பம் கணிப்பிடும் பொழுது இந்த ஓ என்ற புள்ளியில் இருந்து தான் பார்க்க வேண்டும். வலஞ்சொலி விசை திருப்பம் என்று சொல்லும் பொழுது வலஞ்சொலி விசை திருப்பத்தில் 2 விசை திருப்பங்களை நீங்கள் கூட்ட வேண்டும். அதாவது 20 நியூட்டன் தர 10 சென்டிமீட்டர், அதாவது 10/100 மீட்டர். அத்துடன் எதை கூட்ட வேண்டும் என்றால் 30 நியூட்டன் தர 10 சென்டிமீட்டர் எடுக்கக்கூடாது, மொத்தமாக 20 சென்டிமீட்டர். அப்போ 20 சென்டிமீட்டர் என்றால் 20/100 மீட்டர். இப்போ 30 நியூட்டன் தர 20/100 மீட்டரை பெருக்க வேண்டும். இவ்வளவும் அங்கு, அதாவது இடஞ்சுழி விசை திருப்பத்தில் ஏ என்ற தானத்தில் 4 நியூட்டனினால் சமநிலைப்படுத்தப்படுகிறது. நீங்கள் காண வேண்டியது அதற்குரிய தூரம் என்ன, எக்ஸ் சென்டிமீட்டர் என்று அதனை குறித்திருக்கிறோம். இப்பொழுது இது எவ்வாறு கணிப்பிடுவது என்பது உங்களுக்கு புரிந்தபடியினால் நான் நேரடியாக கணிப்புக்கு செல்கிறேன். இங்கே பியில் விசை திருப்பம் நாங்கள் குறிப்பிட்டது போன்று 20 நியூட்டன் தர 10/100 மீட்டர் ஒரு விசை திருப்பம். அத்துடன் 2வது விசை திருப்பத்தை கூட்டுகிறோம். 30 நியூட்டன் தர 20/100 மீட்டர். இரண்டையும் கூட்டும் பொழுது எங்களுக்கு 8 நியூட்டன் மீட்டர் என்று கிடைக்கும். அதாவது பி என்பது வலஞ்சுழி விசை திருப்பம், எங்களுக்கு 8 நியூட்டன் மீட்டர். இவ்வளவும் இடஞ்சுழி விசை திருப்பத்துக்கு சமனாகும் எனின், அப்போ ஏயில் விசை திருப்பம் 4 நியூட்டன் விசை தரப்பட்டுள்ளது. தூரம் தெரியாது, செங்குத்து தூரத்துக்கு எக்ஸ் என குறிப்பிடுவோம். வலஞ்சுழி விசை திருப்பம் 8 நியூட்டன் என குறிப்பிடுவோம். எனவே எக்ஸ் சமன் 8/4 மீட்டர். அப்போ 8 4ஆல் பிரிக்கும் பொழுது 2 மீட்டர் தூரத்தில் அது சமநிலைப்படுத்தப்படுகின்றது. மீண்டும் அந்த படத்தை காட்டுகிறேன்.
இது 2 சென்டிமீட்டர் தூரமாக இருக்கும் பொழுது எக்ஸ் என்பது 2 மீட்டர், எக்ஸ் என்பது 2 மீட்டர் தூரமாக இருக்கும் பொழுது, கணிப்பிலங்களுக்கு பெறப்பட்டது 2 மீட்டர். எனவே எக்ஸ் 2 மீட்டர் தூரமாக இருக்கும் பொழுது இடஞ்சுழி விசை திருப்பம் இந்த 2 விசைகளினுடைய விசை திருப்பத்திற்கு சமனாக்கப்படுகின்றது. எனவே இந்த முறையில் நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் தொழிற்படுகின்ற விசை திருப்பங்களை நாங்கள் கணித்து பெறுகின்றோம். எனவே தரம் 10 பௌதியவியலில் மாணவர்கள் பொதுவாக இடர்படுகின்ற சில விடயங்களை நாங்கள் இலகுபடுத்தி உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். அதாவது விசை என்பது பல பாடங்களில் பல அலகுகளில் உங்களுக்கு இருக்கின்றது. அதாவது 2வது பாடத்திலிருந்து நியூட்டன்ட இயக்க விதிகளில் இருந்து விசை திருப்பம், உராய்வு விசைகள், நிலையியல் உராய்வு, அந்த உராய்வு விசைகளில் முதல் கொண்டு நாங்கள் இந்த பாடத்தில் விசை திருப்பத்தை மட்டுமே கவனித்தோம். எனவே இந்த விசை என்பது விசை திருப்பத்தில் விசை என்பது எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது, விசை திருப்பத்தில் செங்குத்து தூரம் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது, அதன் பிரதிபலனாக நாங்கள் எடுக்கக்கூடிய அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள், விசை இணை, அதில் எவ்வாறு ஒரு சிறிய கணிப்புகளை செய்வது என்ற பல விடயங்களை நாங்கள் உங்களுக்கு கலந்துரையாடி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய தேசிய கல்வி நிர்வாகமும் கல்வி அமைச்சும் சேர்ந்து இணைந்து உங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு பயனுடையதாக அமையும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.